ஓம் சாந்தி. வி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 21, 2026. நாம் பிரம்மா பாபாவுக்கு சமமாக முழுமையான விகாரங்களற்ற நிலையை அடைய வேண்டும். பிரம்மா பாபா 3 விசேஷத்தன்மைகளை தனது வாழ்க்கையில் தாரணை செய்திருந்தார். 1. நிராகார நிலை, 2வது விகாரங்களற்ற நிலை, 3வது முழுமையான அகங்காரமற்ற நிலை. அவர் தனது அகங்காரத்தினை சதா காலத்திற்காக முடித்துவிட்டார். எப்போது ஒரு யோகி ஆத்மா முற்றிலும் அகங்காரமற்றவராக ஆகிவிடுகிறாரோ அப்போது அவர் முற்றிலும் மாசற்றவராக ஆகிவிடுகிறார். அந்த அகங்காரமற்ற தன்மை அவரை மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆக்கிவிடுகிறது. நிராகார நிலையை அடைவதற்காக மிகுந்த யோக பயிற்சியை பாபாவும் செய்திருந்தார், நாமும் செய்ய வேண்டும். அஷ்டரத்தினங்களின் அடையாளமே அவர்கள் நொடியில் உடல் உணர்வை கடந்து அசரீரி நிலையில் நிலைத்து விடுவார்கள். அதாவது ஒரு நொடியில் மனதை அமைதியாக்கி ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்து விடுவார்கள். இறுதியில் அவர்களுக்கு ஒருவரை தவிர வேறு எந்த நினைவும் வராது. மேலும் எத்தனை சகஜமாக அவர்கள் சரீரத்தை விட்டு சென்று விடுவார்கள் என்றால் எதுவுமே நடக்காதது போன்று அவர்களுக்கு இருக்கும். இங்கிருந்தார்கள் அங்கே சென்று விட்டார்கள் என்ற நிலை இருக்கும். நடுவில் ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு பாபாவின் நினைவில் சுலபமாக சரீரத்தை விட்டு சென்று விடுவார்கள். எனவே இறுதியில் ஒருவரது நினைவில் உடலை விட்டு செல்வது என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் மிகப்பெரியதொரு வாய்ப்பாகும். நாம் விகாரங்களற்றவராக ஆவோம். மாயாவின் 5 விகாரங்கள் மற்றும் அவற்றின் சூக்ஷ்ம சொரூபங்கள் இவை அனைத்தையும் நாம் வெற்றியடைய வேண்டும். கூடவே இயற்கையின் 5 தத்துவங்களின் கவர்ச்சியிலிருந்தும் விடுபட வேண்டும். 5 விகாரங்கள் மற்றும் 5 தத்துவங்கள் இவை ஆத்மாவை இழுக்கின்றன. இந்த உடல் 5 தத்துவங்களால் ஆனதாகும். இந்த உடல் ஆத்மாவை கவர்ந்து இழுக்கிறது. விகாரங்களுக்கு அஸ்திவாரமாக இருப்பதே உடல் உணர்வே ஆகும். எனவே இந்த 10 மீதும் நாம் வெற்றியடைய வேண்டும். முற்றிலும் விகாரங்களற்றவராக ஆவதற்கான உயர்ந்த லட்சியம் வைப்போம். நினைவில் வைப்போம், எந்த ஒரு ஆத்மா விகாரங்களை விட்டு முற்றிலும் பரிசுத்தமாகிவிடுவாரோ அந்த நிலை ஆங்கிலத்தில் வைஸ்லெஸ் என்று கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆத்மாவிற்கு பாபாவுடன் தொடர்பு வயர்லெஸ் கனெக்ஷனை போன்று இருக்கும். வைஸ்லெஸ் ஆத்மா வயர்லெஸ் கனெக்ஷனுக்கு அதிகாரியாக ஆகிவிடுகிறார். எனவே எந்தளவிற்கு நாம் விகாரங்களற்றவராக ஆவோமோ அந்த அளவிற்கு பாபாவுடனான தொடர்பு நமக்கு தெளிவாக ஏற்படும். மேலும் நமக்கு சகஜமாக பாபாவின் டச்சிங் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் பாபாவிடம் பல விஷயங்களை கேட்கிறேன், ஆனால் பாபாவின் டச்சிங் எனக்கு கிடைக்கப் பெறுவதில்லை என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் தனது விகாரங்களற்ற நிலையை சோதனை செய்ய வேண்டும். நான் மாயாவின் அனைத்து விதமான சொரூபங்களின் மீதும் எந்தளவிற்கு வெற்றியடைந்திருக்கிறேன் என்று அவர்கள் சோதிக்க வேண்டும். எப்போது ஒரு ஆத்மா விகாரங்களை துறந்து விடுகிறாரோ அவரது சித்தம் அமைதி பெறுகிறது, மாசற்றதாக ஆகிவிடுகிறது. அனைவர் மீதும் சுப பாவனைகளால் நிறைந்து விடுகிறது. எனவே விகாரங்களை துறந்து முழு பௌர்ணமி நிலவை போல ஜொலித்து உலகத்தின் இருளை நாம் நீக்க வேண்டும். விகாரங்களற்ற ஆத்மாதான் உண்மையான அர்த்தத்தில் பூஜைக்குரிய ஆத்மா ஆவார். எந்தளவிற்கு விகாரங்களற்ற நிலையில் இருப்பாரோ அந்த அளவிற்கு அவருக்கு விதிமுறைப்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. இதன் காரணமாகத்தான் பிரம்மா பாபா தந்தைக்கு சமமாக ஆகிவிட்டார். நாமும் பாபாவுக்கு சமமாக ஆவதற்காக விகாரங்களற்றவராக ஆவோம். இன்று முழு நாளும் நினைவு செய்வோம், நான் பரம தூய்மையான ஆத்மா ஆவேன், நான் தூய்மை சக்தியின் சூரியனாவேன். மேலும் பாபாவிடமிருந்து தூய ஒளிக்கிரணங்களை பெற்றுக்கொண்டே இருப்போம். மிகுந்த சகஜமான ரூபத்தில் பாபாவின் தூய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன. நடந்து தெரிந்தபடி நான் இந்த ஃபவுண்டெயினுக்கு கீழே இருக்கின்றேன். நான் எங்கெல்லாம் பார்க்கிறேனோ அங்கெல்லாம் எனது தூய அதிர்வலைகள் பரவுகின்றன. இயற்கைக்கு தூய அதிர்வலைகளின் உதவி கிடைக்கப்பெறுகிறது. நான் தண்ணீரை பார்த்தால் அதற்கு தூய அதிர்வலைகள் கிடைக்கின்றன. மலைகளை பார்க்கிறேன், மலையில் தூய அதிர்வலைகள் பரவுகின்றன. மரங்களை பார்க்கிறேன், அவற்றிற்கும் கிடைக்கப்பெறுகின்றன. இவ்வாறு முழு நாளும் நான் பரம தூய்மையான ஆத்மா,
தூய்மை சக்தியின் சூரியனாவேன். சிவ தந்தையின் ஒளிக்கிரணங்களுக்கு கீழே இருக்கின்றேன். அவரது தூய அதிர்வலைகளை கிரகித்து கொண்டு முழு இயற்கைக்கும் பரவச் செய்கின்றேன். இவ்வாறு இன்று முழு நாளும் இயற்கைக்கு தூய்மையின் உதவி செய்வோம். மேலும் இந்த உலக சூழலை மாற்றுவதற்கான காரியத்தை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.